நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அத்தை பாரு சுமித்ரா, பாரு. போதுங்க. ஏய், இன்னொரு 2 ஸ்டெப்ஸ் தான். ஓகேவா? வா. வெரி குட். அத்தை வாங்க உள்ள போலாம். ஏய் சும்மா இரு, கொஞ்ச நேரம் பாத்துக்கிறேன். கண்கொள்ளா காட்சியா இருக்குதுல்ல. நாம பாக்கலாம் அத்தை, ஆனா அவன் நம்மள பார்த்தானா சங்கடப்படுவான்ல, அதான் சொல்றேன். ஆமால. ஆமா. சரி உள்ள போலாம். உள்ள வாங்க அத்தை. பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. பாரு எதுங்கட சந்தோஷமா இருக்கு. சீதாவுக்கும் ராமுக்கும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு. அத சரி பண்ற வேலை உன்னோட வேலை. இத்தனை நாளாகியும் இதையே சரி பண்ணலன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சித்ரா, நான் மறுபடியும் இங்க வந்தேன்னா ராமும் சீதாவும் சந்தோஷமா வாழணும். அதை என் கண்ணால பார்த்து சந்தோஷப்படணும். இத பாரு ராம், உன் பிசினஸ்ல மட்டும் பொறுப்பா இருந்தா பத்தாது, குடும்ப விஷயத்திலையும் பொறுப்பா இருக்கணும்பா. ராம், அந்த கடவுள் உனக்கு நல்ல அப்பா நல்ல அம்மா மட்டும் இல்ல, நல்ல மனசு இருக்கிற பொண்டாட்டியையும் கொடுத்திருக்காரு. நான் அடுத்த தடவை வரும்போது நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரி பாட்டி. அம்மா, உங்களோட ஆசைய நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். என்னாச்சு சித்ரா? அத்தை, நான் எங்க அம்மாவுக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்ற முடியாம போயிடுமோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கண்டிப்பா அது சீக்கிரமா நிறைவேறிட போகுதுங்கிற நம்பிக்கை இப்போ எனக்கு வந்துருச்சு. வாக்கு நிறைவேற போதா? என்னவா இருக்கும்? சித்ரா, எல்லாம் நல்லதே நடக்கும். அந்த கடவுள் எப்பவுமே நம்ம கூட தான் இருப்பாரு. ஆமா சித்ரா, சீதாவுக்கு தெய்வ பக்தி அதிகம். யாருக்குமே கெடுதல் நினைக்காதவ. நீ வேணா பாரு, சீதா இதை விட சந்தோஷமா வாழத்தான் போறா. அத நாம பார்த்து சந்தோஷப்படத்தான் போறோம். ஆமா சுமித்ரா, என் கண்ணுள்ள காலத்திலேயே அத நான் பார்க்கணும். நிச்சயமா பாப்பீங்க அத்தை. ஓஹோ,
எல்லாரும் அவ சந்தோஷத்தை பத்தி தான் பேசுறீங்களா? என்ன கண்டுக்க மாட்டீங்களா? அப்படி என்ன சீதா சந்தோஷமா இருக்கா? அவளை ஏதாவது பண்ணணுமே. மெதுவா. எஸ். ஓகே. நட. மெதுவா. நீங்க வேணும் ஆபீஸ்க்கு போங்க. சீதா நடக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இல்ல, நான் போல. நான் ஹெல்ப் பண்றேன். வா. ஸ்லோ. எனக்குன்னு ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வராமலையா போயிடும். அப்ப பாத்துக்கிறேன். பானுமதி, அதிர்ஷ்டம் வந்தா கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும்னு சொல்லுவாங்க. உனக்கு அப்படிதான் ராஜ யோகம் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி அதிகமான விளம்பர படங்கள்ல நடிச்சு 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 அந்த சித்ராதேவி வீட்டை விட பெரிய வீடா கட்டி அதுல ஒரு ஸ்விம்மிங் பூல கட்டி அதுல தண்ணீருக்கு பதிலா பன்னீரை ஊத்தி நான் நீச்சல் அடிக்கணும். நான் நீச்சல் அடிக்கிறேனோ இல்லையோ, ஆனா அந்த மாதிரி விஷயத்தை அந்த சித்ராதேவி பார்க்கணும். அவ வயிறு எரியணும். ஐயோ, முகம் என்ன இப்படி வாட்டமா இருக்கு? ஆமா, நான் ஏன் பியூட்டி பார்லருக்கு போக கூடாது? கல்பனா, 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 கல்பனா. ஐயோ, என்னத்த? நீ பியூட்டி பார்லருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல, சீக்கிரம் ரெடி ஆகு. நாம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். அத்து பணம் இருக்குன்னு ரொம்ப தான் ஆடுறாங்க. இன்னைக்கு ஒரு பெரிய பில்ல போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். என்ன என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல அத்த, பியூட்டி பார்லர் தானே, இதோ உடனே ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். செண்பகமே செண்பகமே, ஆடுற மாட்ட ஆடி கறக்கணும், பாடுற மாட்ட பாடி கறக்கணும். இவகிட்ட எல்லாம் இப்படிதான் வேலை வாங்கணும். பானுமதியா கொக்கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீதா. என்னங்க? வா. உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்னங்க இது? நீயே பாரு. ஹை, அழகா இருக்குங்க. என்னங்க இது? இது எலக்ட்ரானிக் பெல். எலக்ட்ரானிக் பெல்லா?
இரு, எதுக்கு? இப்ப பாரு பாரு. ஆ. 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 இது எலக்ட்ரானிக் பெல். ஓகே, இத அழுத்துனா இதுல சவுண்ட் வரும். பாரு, வந்துச்சா? வெயிட் வெயிட், ஒரு நிமிஷம் இரு. இப்ப கதவு அடைச்சாச்சா? ஓகே, பாரு. இத அழுத்துனா சவுண்ட் வரும். நீயே கேளு. வந்துச்சா? இனிமே அம்மா, பெரியம்மா, பாட்டி, மங்கா யார கூப்பிடனாலும் சரி, இத அழுத்துனா போதும், உடனே சவுண்ட் வரும். சரியா? இதோ இத அழுத்தணும். வந்துச்சா? யா. இந்தா. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். எலக்ட்ரானிக் பெல் மாட்டிருக்காராக்கும் ஆளை கூப்பிடுறதுக்கு. பெல் அடிச்சா நாங்க வரணுமா? இப்ப நான் என்ன பண்றேன்னு பாரு. அக்கா, என்னக்கா வேணும்? சீதா, உனக்கு சாப்பாடு ஏதாவது கொண்டு வரட்டா? வேணாங்க்கா, எனக்கு இப்போ பசிக்கல. அப்படியா? சரி, உனக்கு சாப்பாடு வேணும்னா என்ன கூப்பிடு. கூப்பிடுறேனே. இத பாருங்கக்கா, எனக்கு ஏதாவது வேணும்னு யாரையாவது கூப்பிடணும்னா அவங்க வர்றதுக்காக எனக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காரு. ஓ, பாருங்களேன். சத்தம் கேக்குதா? ஆ, சத்தம் கேட்டா நீங்க வரீங்களா? வரனே. வரேன். எங்க? தெரியாத மாதிரி கேக்குறீங்க. காசு கொடுங்க. போலாம். தல. தள்ளு. இந்தாங்க. ஆட்டோ கொடுக்கிற காசுக்கு நானே ஒரு கார் வாங்கிடலான்னு இருக்கேன். வாங்குங்க வாங்க. வாங்க. அடேப்பா, திறக்க மாட்டேங்குது. இப்படி திறக்கணுமா? திறக்க மாட்டேங்குதே. அத்தை, என்ன? புல் புல்லுன்னு போட்டிருக்கு. புல்லுனா இழுன்னு அர்த்தம். நீங்க பிடிச்சது தள்ளிக்கிட்டே இருக்கீங்க. ஓ, அது சரி. இங்கிலீஷ்ல
உங்களுக்கு தெரியாதுல்ல? நீ எல்லாம் எனக்கு கத்து கொடுக்காத. ஆ. உனக்கு இந்த எழுத்து தான் தெரியும், எனக்கு தலை எழுத்தே தெரியும். ஓ ஆ, சரி நீ ஏ தோற. ஆ, தள்ளுங்க, நீங்க உள்ள வாங்க. ஐயோ, ஹாய் ஹாய், வெல்கம் மேடம். யா 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 யா, யா. ஐயோ அது யாயான்னு சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா தேங்க்யூன்னு சொல்லுங்க. யானை சொன்னா அதுல எல்லாமே அடங்கிடும். நீ முதல்ல போய் கத்துட்டு வா. ஆ, உங்களுக்கு என்ன மேம் பண்ணணும்? அங்க பாத்தீங்களா? அது மாதிரி பளிச்சுன்னு ஆயிடணும். ஃபேஷியல் பண்ணணுமா? ஓகே மீரா, மேடம் உள்ள கூட்டிட்டு போ. ஓகே மேம், நான் வந்துடுறேன். சரி, உள்ள ஏசி இருக்குல்ல? இருக்கு மேடம், உள்ள போங்க. ஏ தள்ளுடி. சாரி, அவங்க கொஞ்சம் லூசு. இங்க உட்காருங்க. இந்தா. மேடம், உங்க பொட்டு எடுத்துறேன். ஆ. ஏன் நீ ஏன் நின்னுட்டு இருக்க? உட்காரு. கம்பல் ரிமூவ் பண்ணுங்க. ஆ, சரி. கமல்லாம் கூட கட்டமா? ஆமா மேடம். மேடம், உங்களுக்கு என்ன மாதிரி ஃபேஷியல் வேணும்? ஆ, நீங்க நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க. ஆ, அதுல காஸ்ட்லியா எது இருக்கோ அத போட்டு விடுங்க. ஓகே மேடம். எனக்கு ஃபேஷியல் பண்ணி முடிச்ச உடனே வெளியில போய் முகத்தை பாக்கும்போது அப்படியே சும்மா விளக்கி வச்ச குத்து விளக்கு மாதிரி முகம் பளிச்சுன்னு இருக்கணும். ஓகே மேடம். இதுவே ஒரு வெத்து விளக்கு, இதுல குத்து விளக்கு மாதிரி இருக்கணுமா? என்ன மேடம், ஏதாவது ஃபங்க்ஷன் போறீங்களா? ஏ, நான் ஃபேஷியல் பண்ண வந்ததுனால கேக்குறீங்களா? ஆமா மேடம். ஒரு பொண்ணுன்னா எப்பவுமே அழகா இருக்கணும். அதுலயும் நான் மாடல். பக்காவா இருக்க வேணாமா? ஐயோ கொடுமடா. ஓ, நீங்க மாடலா? ஆ, கங்க்ராட்ஸ் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே. அத நானும் ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கவா? உனக்கு எதுக்கு? நான் மட்டும் தானே விளம்பர படத்துல நடிக்க போறேன். ஒரு நிமிஷம் மேடம். அப்போ எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? நீ வீட்ல வெட்டியா தானே இருக்க. அப்படின்னா நான் என்ன உங்களுக்கு பாடி கார்டா? நீ என்ன பெரிய கவர்மெண்ட் ஜாப் பண்ற மாதிரி இப்படி துள்ற? அத்தை, இப்படி என்ன கூட்டிட்டு வந்த இடத்துல வச்சு அவமானப்படுத்தினீங்கன்னா அப்புறம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். போறதா இருந்தா போ. என்ன இருந்தேனா என் கூட ஆட்டோல வரலாம், இல்லனா நடந்தே போகணும் நடராஜால. போ. இங்க பாருங்க, இந்த இடத்துல இருந்து அசிங்கப்படுறதை விட நான் நடந்தே போய்க்கிறேன். போ போ, நடந்தே போ. உனக்கு அதுதான். நீங்க உங்க வேலையை பாருங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? அத்தை, அத்தை, என்ன யாரையுமே காணோம்.
ஒருவேளை முக்கியமான வேலையில இருப்பாங்களோ? சரி, நாமளே போக ட்ரை பண்ணலாம். பெல்லில இருந்து பேட்டரிய கழட்டியாச்சு. அவ என்ன பண்றான்னு தெரியலையே. அவ என்ன பண்றான்னு நாம போய் பாப்போம். என்ன இது? எந்திரிச்சு நிக்கிறா. ஐயோ, சீதா, சீதா, ஐயோ சீதா, சீதா கீழே விழுந்துட்டா, ஓடி வாங்க. சீதா, அக்கா, நான் எங்கக்கா கீழே விழுந்தேன்? நீ கீழே விழ போனல, நான் தானே உன்னை பிடிச்சேன். ஐயோ சீதா கீழே விழ போயிட்டா, கீழே விழுந்துட்டா, சீக்கிரம் ஓடி வாங்க. என்னக்கா? சீதா கீழே விழுந்துட்டா, சீக்கிரம் எல்லாரும் வாங்க. அத்தை வாங்க. சீதா, சீதா என்னாச்சு? என்னாச்சுமா? சீதா கீழே விழ போயிட்டா. நல்ல வேளை கரெக்ட் டைம்ல வந்து நான் பிடிச்சிட்டேன். இல்லனா கீழே விழுந்த மண்டை உடைஞ்சிருக்கும். ஐயோ, என்னம்மா? அடிபட்டுடுச்சாமா? இல்லத்த, ஒண்ணும் ஆகல. இப்ப நீ எதுக்காக எந்திரிச்ச? இல்லத்த, பாத்ரூம் போலான்னு. ஏமா, பாத்ரூம் போகணும்னா எங்க யாரையாவது கூப்பிட்டுருக்கலாம்ல, ஏன் கூப்பிடல? இல்லத்த, நான் கூப்பிட்டேன், ஆனா யாரும் வரல. என்ன பொண்ணுமா நீ?